சொல்லுவாங்களா, அந்த சம்பவம் தான் இது. நீங்க உண்மையா ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்களா சார்? அந்த நாலேஜ் இருந்தா உங்களுக்கு இது தெரியாதா? நான் பேசிக்கா ஒண்ணு கேக்குறேன். ஒரு திட்டத்தினுடைய பேரை சொன்னாலே அதனுடைய டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரியாது? நீங்க சொல்ற திட்டத்தின் பேரு சிறந்த குடிமகன் அப்படிங்கிற ஒரு திட்டம். நாங்க எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்க திட்டம் இன்னுயிர் காப்போங்கிற அந்த திட்டம். இது ரெண்டுக்கும் பேர்லயே வேறுபாடு இருக்கு. அது எப்படி நீங்க பொய்ன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க கொடுத்திருக்க திட்டத்தினால, அதாவது என்ன, ஆக்சிடென்ட் ஆனா யாரு தைரியமா கொண்டு போய் அவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்களோ அவங்கள பாராட்டி நீங்க 5000 ரூபாய் கொடுப்பீங்க. இது இத்தனை ரூபாய்க்கு எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்கன்னு இங்க யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த இன்னுயிர் காப்போங்கிற திட்டம் சாதாரணமா சும்மா எடுத்து போட்ட திட்டம் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் உமா மகேஸ்வரி. இப்போ கோவை நித்யா அப்படிங்கிறவங்க இன்னுயிர் காப்பம் திட்டத்தை பத்தி அருமையா பேசிருக்கீங்க. அது கான்செப்ட் கிடையாது. இன்னுயிர் காப்பம் திட்டத்தை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலா நெட்ல அடிச்சீங்கனாலே எல்லாமே டீடைலா வந்துருங்க. நாங்க கேக்குறது என்னன்னா, அந்த ஸ்கீமை கொண்டு வந்தவங்க யாரு இல்லீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், நம்மளோட மோடியோட அரசு தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இல்லீங்களா? அந்த மாதிரி மோடிஜி கொண்டு வந்த ஸ்கீமை நீங்க சும்மா வெறுமனே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொன்னீங்கன்னா அது எந்த விதத்துல நான் சொல்லுங்க. இப்போ நான் ஸ்கிரீன்லயே மேல ஆட் பண்றேன். நீங்க இனாகுரல் பண்ணிருக்கீங்க பாருங்க, இன்னுயிர் காப்பம் திட்டத்தை நீங்க இனாகுரல் பண்ணிருக்கீங்களே, அந்த பிளெக்ஸ்லயே மேலேயே எங்களோட சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் தான் சொல்லி மேலேயே எங்களுக்கு தெரியுது. அது போக நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதா ஒட்டுறீங்க, அதையும் கூட ப்ராப்பரா ஒட்டுறது இல்ல. நாங்க தான் கொடுத்தோம், நாங்க செயல்படுத்தின திட்டம்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இன்னொன்னு என்ன சொல்லிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலைஜி அவர்களை பத்தி பேசிருக்கீங்க. அவர் ஐபிஎஸ் ஆயிருக்கிறாரு. ஐபிஎஸ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பேசிக் நாலேஜ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஏங்க, பேசிக் நாலேஜ் இல்லாம அந்த ஐபிஎஸ் அப்படின்றது வெறும் 3 லெட்டர் தான் இல்லீங்களா? ஆனா அதை அச்சீவ் பண்றது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க், எவ்வளவு நாலேஜ் இருக்கிறவங்க அதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி ஜென்ரலாவே எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பேஜ்லயே தெரியுது யாருக்கு நாலேஜ் இருக்கு, யாருக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஏதாவது கண்டென்ட் போட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச மாதிரி இருக்குங்க.